கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய சந்நிதியில் கூடி வர செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய சரீரத்தின் நிலைமையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் உள்ளத்தின் காயங்களையும் கண்ணீரையும் சொல்ல முடியாத வேதனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். சுகமாக்கும் இயேசுவே, உமது கரத்தை எங்கள் மீது வைப்பீராக. பலவீனமான சரீரங்களுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொட்டு சுகப்படுத்துவீராக. நீண்ட நாட்களாக வேதனைப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு அந்த நீண்ட நாட்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளம் உடைந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே அவர்களுக்கு ஆறுதல் தந்து அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்பிக்கை இழந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய நம்பிக்கை அவர்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராய் இயேசுவே, இன்றைக்கு உம்முடைய தொடுதல் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். எங்கள் கண்கள் மனிதர்களை நோக்காமல் சுகமாக்கும் இயேசுவாகிய உம்மை நோக்க செய்யும். எங்கள் விசுவாசத்தை பெருக செய்யும். உமது வார்த்தையின் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க செய்யும். சுகம் பெற்றவர்களாக மட்டுமல்ல, உமக்கு சாட்சிகளாகவும் உமக்கு பணிவிடை செய்கிறவர்களாகவும் எங்களை எழுப்பும். ஆண்டவரே, இந்த செய்தியை பேசுகிற அடியனை அபிஷேகியும், கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திறந்தரலாம். உமது வார்த்தை உயிருள்ள வார்த்தையாகும், வல்லமையுள்ள வார்த்தையாகும் எங்கள் வாழ்க்கையில் செயல்படட்டும். இயேசுவே, நீரே எங்கள் சுகம், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் பலன். இந்த ஆராதனை நேரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைந்திருக்கட்டும். எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனங்கள். அந்த 14-15 வசனங்களிலே சுகமாக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 8ஆவது அதிகாரம் 14-15 வசனங்களிலே ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு பேதுருடைய வீட்டிற்கு போகிறார். அங்கே பேதுருடைய மாமியார் காய்ச்சல்னால் படுத்திருக்கிறத பார்க்கிறாரு. அங்கே அவரோட கையை தொட்டு காய்ச்சலை அந்த இடத்துல நீக்கி அவர் சுகப்படுத்துகிற ஒரு சம்பவம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அவள் காய்ச்சலினால் படுத்திருக்கிறதை கண்டார். இயேசு பேதுருவின் வீட்டுக்கு வந்து அவன் மாமியார் காய்ச்சலினால் படுத்திருக்கிறதை கண்டார். கவனிங்க, இயேசு உங்களுடைய நிலைமையை காண்கிறவராக இருக்கிறார். இயேசு பேதுருடைய வீட்டுக்குள்ளே வந்தபோது அங்கே இருந்த பிரச்சனையை அவர் கவனிக்காமல் அப்படியே போகலை. இயேசு மனிதர்கள் பார்க்காத உள்ளத்தை இயேசு இன்றைக்கு பார்க்கிறார். உங்கள் உள்ளத்தை மனிதர்கள் பார்க்க முடியாது, ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வேதனையை மனிதர்களால் பார்க்க முடியாது, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சரீரத்தில் இருக்கிற வேதனையை பார்த்து உங்களுக்கு சுகத்தை தர என்று விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் மனிதர்களால் அது பார்க்க முடியாது, தீர்க்க முடியாது, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்ப பிரச்சனையை கண்டு அந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து அதில் சுமூகமான சமாதானமுள்ள நிலைமைகளை இன்றைக்கு ஏற்படுத்த போகிறார். கையை தட்டி நன்றி சொல்லுவோமா? அதுபோல் உங்கள் சரீரத்தில் இருக்க நீண்ட கால நோய்களை, மனிதர்களுக்கு தெரியாத அந்த நோய்களெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இருந்த இடமே இல்லாமல் அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உங்கள் சரீரத்திலே பூரணமான சுகத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரப்போகிறார். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரம், அந்த பாரத்தை மனிதர்களால் பார்க்க முடியாது. அப்படி மனதில் அதிக அளவு பாரத்தோடு இருக்கிற உங்களுடைய பாரத்தை இயேசு கிறிஸ்து கண்டு அந்த பாரத்திலிருந்து விடுதலை தருந்து இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசு கட்டளையிட போகிறார். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் அழுத்து கொண்டு இருக்கிற கண்ணீர் மனிதர்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வடித்து கொண்டு இருக்கிற கண்ணீரை பார்த்து அந்த கண்ணீரை இன்றைக்கு களிப்பான மகிழ்ச்சியான
ஆறுதலான நீரூற்றாக மாற்றப் போகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யாரிடமும் சொல்ல முடியாத உங்களுடைய வேதனையை தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நிச்சயமாகவே அந்த வேதனையிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். உங்க வேதனை, உங்க உடல் சரீர வேதனை, உங்க குடும்ப பிரச்சனை, நீண்டகால நோய், உள்ளத்தின் பாரம், கண்ணீர், யாரிடமும் சொல்ல முடியாத வேதனை எல்லாவற்றையும் இயேசு பார்க்கிறார். அவைகளிலிருந்து இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார். யாத்ராகமம் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிற ஒடுக்குதலை நான் பார்த்தேன், அவர்கள் கூக்குரலை கேட்டேன் என்று சொன்னான். அன்றைக்கு சொல்லி இறங்கி வந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கின அதே தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய உடல் வேதனை, குடும்ப பிரச்சனை, நீண்டகால நோய், உள்ளத்தின் பாரம், கண்ணீர், யாரிடம் சொல்ல முடியாத வேதனை எல்லாவற்றையும் இன்றைக்கு விடுதலையாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் சமாதானத்தையும் இயேசு கட்டளையிட போகிறார். உங்க வேதனையை உலகம் பார்க்காம இருக்கலாம், ஆனால் உங்களை பார்க்கிற இயேசு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார்.